ஹாய் ஆஃபீஸர்ஸ், இந்த வீடியோவில் நாம் அழகு 4 இந்திய ஆட்சியில் 15 கேள்விகள். இதில் நாம் இந்த பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், தகவல் அறியும் உரிமை, மனித உரிமைகள் சாசனம், லோக்பால், லோக் ஆயுக்தா, அடிப்படை உரிமைகள், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம சேனலில் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் இந்த வீடியோவில் நாம் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகளை பார்க்கலாம். அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள். ஃபஸ்ட்டு 1, இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், சிறப்பு கூறுகள். இரண்டுமே ஒன்று தானே. இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். இந்திய அரசியலமைப்பு பல்வேறு வகைகளில் தனி சிறப்புடையவைகளாக இருக்குது. இது உலக நாடுகளின் மற்ற அரசியலமைப்புகளில் இருந்து வேறுபட்டதான பல்வேறு சிறப்பு கூறுகளை கொண்டதாகவும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதன் சிறப்பு கூறுகள், அதாவது முக்கியமான கூறுகள் என்ன கூறுகளாவன அப்படின்னா, நீண்ட அரசியலமைப்பாக நம்ம அரசியலமைப்பு இருக்குது. எந்த நாட்டின் அரசியல் சட்டத்தையும் விட இந்திய அரசியல் சட்டம் நீளமானதாக இருக்குது. சாதாரண சட்டம் இயற்றும் விவகாரம் ஆயினும் அல்லது நிர்வாக செயல் ஆயினும் எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய விரிவான ஆவணமாக இது திகழ்கிறது. நம்மளுடைய அரசியலமைப்பு விரிவான ஆவணமாக திகழ்கிறது. அடுத்து, ஆரம்பத்தில் 395 சரத்துகளையும் 22 பகுதிகளையும் 8 அட்டவணைகளையும் பெற்றிருந்தது. நமது நீண்ட அரசியலமைப்பு இல்லையா, அது விரிவான ஆவணமாக இது திகழ்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் நம்ம அரசியலமைப்பு இயற்றின அந்த ஆரம்ப காலத்தில் 395 சரத்துகள் 22 பகுதிகள் கொண்டிருந்தது, 8 அட்டவணைகளை பெற்றிருந்தது. இது நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்தது, இப்போ எத்தனை இருக்குது சரத்துகள், பாகங்கள்? அதாவது இப்போது 25 பாகங்கள், 12 அட்டவணைகள், 465 சரத்துகள் உள்ளன. ஆரம்பத்தில் 395 சரத்துகள் இருந்துச்சு, இப்போது 465 சரத்துகள். அப்புறம் பாகங்கள், பகுதிகள்னால் 22 தான் இருந்துச்சு ஆரம்பத்தில், இப்போ 25 பகுதிகளை கொண்டுள்ளது. அட்டவணைகள் ஸ்டார்ட் பண்ணும் போது ஆரம்பத்தில் 8 அட்டவணைகளை நம்ம இந்திய அரசியலமைப்பு பெற்றிருந்தது இல்லையா, இப்போது 12 அட்டவணைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, பல்வேறு மூலங்களிலிருந்து எடுத்தாளப்பட்ட அரசியலமைப்பு. எங்கெங்கெல்லாம் இருந்து நம்மளுடைய அரசியலமைப்பு, அந்த மூலங்களை எந்த நாட்டில் இருந்தெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா, அமெரிக்கா முகப்புரை. அமெரிக்காவில் என்ன எடுத்தாங்க? முகப்புரை, அடிப்படை உரிமைகள், நீதி புனராய்வு. இது மூன்றுமே அமெரிக்கா நாட்டிடமிருந்து நம்ம இந்த மூலங்களை அமெரிக்கா இடத்துல இருந்து தான் நம்ம எடுத்துக்கொண்டோம். ரஷ்யாவில் அடிப்படை கடமைகளை எடுத்துக்கிட்டோம். ரஷ்யா கிட்டேருந்து அடிப்படை கடமைகளை எடுத்துக்கிட்டோம். தென்னாப்பிரிக்காவிலேருந்து சட்ட திருத்த முறை, சட்டம் எப்படி திருத்துகிறது அப்படிங்கிற முறையை எங்கேருந்து எடுத்தோம்னா தென்னாப்பிரிக்கா. ஆஸ்திரேலியாவிலேருந்து பொதுப்பட்டியலை நம்ம எடுத்துக்கிட்டோம். பொதுப்பட்டியல் மூலங்களை ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்துக்கிட்டோம். மூன்றாவது, நெகிழா அரசியலமைப்பு. நம்ம அரசியலமைப்பு நெகிழாத அரசியலமைப்பாக இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பின் சில வகையங்கள் எளிய முறையில் திருத்தப்படலாம் என்றும் சில வளையங்கள் அவ்வளவு எளிதாக திருத்தம் செய்யப்பட இயலாது. ஆகவே நம்முடைய அரசியலமைப்பு நெகிழா இயல்பும் கொண்டுள்ளது. நம்மளுடைய அரசியலமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, நெகிழும் இயல்பும் கொண்டிருக்கு, நெகிழா இயல்பும் கொண்டுள்ளது. அடுத்தது, கூட்டாட்சி மற்றும் ஒற்றையாட்சி கூறுகள். ஒற்றையாட்சி அரசியலமைப்பு அதிகாரங்கள் அனைத்தும் மைய அரசுக்கு கீழ்ப்படிந்தவைகளாகவும் மைய அரசிடமிருந்து அதிகாரத்தை பெற்று அதன் பிரதிநிதிகளாகவும் தான் செயல்படுது. அதுதான் கூட்டாட்சி மற்றும் ஒற்றையாட்சி கூறுகள். அடுத்தது, கூட்டாட்சி அமைப்பில் எழுதப்பட்ட நெகிழ்ச்சியற்ற அரசியலமைப்பே மேலாண்மை மிக்கத்தக்கதாக விளங்கி மைய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்குது. அவை தம் அதிகார எல்லைக்குள் சுதந்திரமாக செயல்படவும் அனுமதிக்கும். 5, மக்கள் இறையாண்மை. மக்கள் இறையாண்மை என்ற கொள்கையை அடிப்படையாக வைத்து தான் உருவாக்கப்பட்டிருக்கும் அரசியலமைப்பாக இந்திய அரசியலமைப்பு விளங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு எதை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, மக்கள் இறையாண்மை என்ற கொள்கையை அடிப்படையாக வைத்து தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு விளங்குகிறது. அடுத்தது, 6வது, நாடாளுமன்ற ஆட்சி முறை.
இந்திய அரசியலமைப்பு பிரிட்டனின் நாடாளுமன்ற அரசாங்க முறையை ஏற்றுக்கொண்டுள்ளது. பிரிட்டனில் இருக்க நாடாளுமன்ற அரசாங்க முறையை தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளது. நிர்வாகத்துறை மற்றும் சட்டம் இயற்றும் துறைகளுக்கிடையில் நெருங்கிய ஒத்துழைப்பும் ஒருங்கிணைப்பும் அமைய பெற்றிருப்பதே இந்த முறையின சிறப்பு அம்சமாகும்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்ற ஆட்சியின் சிறப்பு அம்சம்னு சொல்கிறாங்க. அடுத்து சுதந்திரமாக மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை. நீதி புனராய்வு அதிகாரங்களை கொண்ட சுதந்திரமான நீதித்துறையை இந்திய அரசியலமைப்பு ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றியம், மாநிலம், உரிமையியல், குற்றவியல், அரசியல் சட்டம் உட்பட்ட எல்லா சட்டங்களை பற்றியும் விசாரிக்கும் அதிகாரம் பெற்றதாக உயர்நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் கொண்ட ஒருங்கிணைந்த ஒரு நீதித்துறை அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, அதாவது ஒன்றியம், மாநிலம், உரிமையியல், குற்றவியல், அரசியல் சட்டம் உட்பட எல்லா சட்டங்களை பற்றி விசாரிக்க அதிகாரம் பெற்றதாக தான் உயர்நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் கொண்ட ஒருங்கிணைந்த ஒரு நீதித்துறை அமைப்பு நம்ம இந்திய அரசியலமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து 8வது வயது வந்தோர் வாக்குரிமை. அப்படின்னா, நாடாளுமன்ற கூட்டாட்சி எனும்போது ஒருவருக்கு ஒரு வாக்கு என்பதை நாம் குறிப்பிடுகிறோம் இல்லையா? வயது வந்த இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் எவ்வித பாரபட்சமும் இன்றி சம வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளது. மேலை நாடுகளில், முன்னேறிய மக்களாட்சி நாடுகளில் கூட படிப்படியாகத்தான் அனைவரும் வாக்குரிமை அளிக்கப்பட்டுச்சு. ஆனால் நம்ம நாட்டில் வயது வந்தோர், அதாவது வயது வந்த இந்திய குடிமக்கள் அனைவரும் எந்தவித பாரபட்சமும் இன்றி சம வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளது. மேலை நாடுகளில் கூட படிப்படியாக தான் வந்துச்சு. ஆனால் நம்ம நாட்டில் சம வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 1988ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டம் 61வது திருத்தத்தின்படி வாக்குரிமை வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது. அதாவது 1988க்கு முன்னாடி 21 வயதாக இருந்துச்சு. வாக்களிக்கும் உரிமை வயது 21ஆக இருந்துச்சு. 1988ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டம் 61வது திருத்தத்தின்படி வாக்குரிமை வயது 21 இருந்ததை 18ஆக குறைக்கப்பட்டது. எந்த வருடம்னு கேட்டாங்கன்னா 1988ஆம் வருடம். எந்த திருத்தத்தின்படி, அரசியலமைப்பு சட்டம் எந்த திருத்தத்தின்படி குறைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 61வது திருத்தத்தின்படி தான் 21 வயதுங்கிறத 18 வயதாக குறைக்கப்பட்டது. 9 அடிப்படை உரிமைகள். ஓர் அரசியல் மக்கள் அனுபவிக்கும் உரிமைகளை கொண்டே அந்த அரசின் தன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அவைகள் என்னென்ன அப்படின்னா, சமத்துவ உரிமை. ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை. அது என்ன ஆர்டிக்கல்னா சரத்து 14லிருந்து 18 வரை. 2வது சுதந்திர உரிமை. அது சரத்து 19லிருந்து 22 வரை சுதந்திர உரிமை நமக்கு அளிக்கிறது. 3 சுரண்டலுக்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. இது சரத்து 23லிருந்து 24. 4 சமயத்தை பின்பற்றுவதற்கு தடையற்ற சுதந்திரம். சரத்து 25 முதல் 28 வரை. பண்பாடு மற்றும் கல்வி கற்பதில் உரிமைகள் வழங்குகிற சரத்து எதுன்னு கேள்வி கேட்டால் இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது அந்த உரிமைகளை கொடுத்துட்டு இது எந்த சரத்து அப்படியெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அதனால் இதெல்லாம் நீங்கள் டைம் இருக்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 பண்பாடு மற்றும் கல்வி கற்பதில் உரிமைகள் வழங்குகிற சரத்து 29 முதல் 30 வரை. 6 அரசியலமைப்பு உட்பட்டு நிவாரணம் தேடும் உரிமை. சரத்து 32. இதை தான் நம்ம அம்பேத்கர் அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொல்கிறார் இல்லையா? இந்த சரத்து அதுதான் 32. எந்த ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக ஏதேனும் சட்டமோ நிர்வாக செயல்பாடோ அமையுமானால் அதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொடரலான்னு சொல்கிறாங்க. 10வது அடுத்து அடிப்படை கடமைகள். 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு திருத்தம் 4A பகுதியில் தனித்தலைப்பில் குடிமக்களின் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுள்ளது. குடிமக்களின் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா பகுதி 4Aல. எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம்னா 42வது திருத்த சட்டம், ஆண்டு 1976.
அடுத்து 42வது இந்திய அரசியல் சட்ட திருத்தம் மூலம் அடிப்படை கடமைகள் என்ற தலைப்பில் ஒரு புதிய பகுதி சேர்க்கப்பட்டது. அதுதான் 4A. இந்திய குடிமக்கள் அனைவரும் 11 கடமைகளை அது விதிக்கிறது. அந்த அந்த என்ன சொல்லுது அந்த திருத்த சட்டம், 42வது திருத்த சட்டம்னா 11 அடிப்படை கடமைகளை விதிக்கிறது, அந்த இந்திய குடிமக்களுக்கு விதிக்கிறதாக இருக்கிறது. அடுத்து 11 நெறிமுறை கோட்பாடுகள். அயர்லாந்தில் அரசியலமைப்பை பின்பற்றி இந்திய அரசியல் சட்டத்தில் அரசுக்கு வழிகாட்டுதல் நெறிமுறை கோட்பாடுகள் இணைக்கப்பட்டுள்ளது. நெறிமுறை கோட்பாடுகளுடைய மூலங்களை எங்கே எடுத்தாங்க அப்படின்னா அயர்லாந்தில். அதுதான் அயர்லாந்து அரசியலமைப்பு பின்பற்றி கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இணைக்கப்பட்டிருக்கு கோட்பாடுகள். அரசு நெறிமுறை கோட்பாடு எந்த பகுதியில் இருக்குன்னா பகுதி 4. பகுதி 4A அடிப்படை கடமைகள் இருக்குது. பகுதி 4ல் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இருக்குது. அடுத்தது குடியுரிமை 12 குடியுரிமை. பகுதி 3, 4, 4A ஆகிய 3 பகுதிகளும் இந்திய குடிமக்களின் நலனை பேணுவதை அடிப்படை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்திய குடிமக்களின் நலனை பேணுவதை அடிப்படை நோக்கமாக கொண்டுள்ள பகுதிகள் எதுன்னு கேட்டாங்கன்னா 3, 4, 4A. சகோதரத்துவத்தையும் ஒன்றுபட்ட இந்தியாவையும் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கூட்டரசு அமைப்பு இருந்த போதிலும் ஒரே குடியுரிமை கொண்டுள்ளது. 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. 13 சமய சார்பின்மை. இந்திய அரசியலமைப்பு இந்தியாவை ஒரு சமய சார்பற்ற அரசாக அமைந்துள்ளது. இது எல்லா குடிமக்களையும் தங்கள் விரும்பும் சமயத்தை நம்ம பின்பற்றலாம், பிறருக்கு போதிக்கலாம், பரப்பும் உரிமைகளையும் கொடுத்துருக்கு. இந்த சமய சார்பின்மை அப்படிங்கிற உரிமையை கொடுத்துருக்கு. அடுத்தது நெருக்கடி கால சட்ட வகை முறைகள். நாட்டில் அசாதாரணமான சூழ்நிலை நிலவும் போது நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பு, மக்களாட்சி, அரசியல் முறை இவற்றை காக்க நெருக்கடி நிலையினை அமல் செய்வதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகை செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா போர், வெளிநாட்டு தாக்குதல் மற்றும் உள்நாட்டு ஆயுத களங்களால் இந்தியாவின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் போது அப்படின்னு கருதுனாங்கன்னா இந்திய முழுமைக்குமே அல்லது பகுதிக்கோ தேசிய நெருக்கடி நிலையை அறிவிப்பாங்க. அந்த தேசிய நெருக்கடி நிலை 352வது பிரிவு குடியரசுத் தலைவர் பிரகடனப்படுத்தலாம். மாநில நெருக்கடி 356வது பிரிவு. அந்த நெருக்கடி நிலையை எப்படி எந்த பிரிவின் படி, ஆர்டிக்கல் படி அறிவிக்கிறாங்க அப்படின்னா தேசிய நெருக்கடி நிலை 352வது பிரிவின் படி குடியரசுத் தலைவர் பிரகடனம் படுத்துகிறாங்க. மாநில நெருக்கடி நிலை சரத்து 356வது பிரிவின் படி பிரகடனப்படுத்தலான்னு சொல்கிறாங்க. ஒரு மாநில அரசாங்கத்தை அரசியலமைப்பு சட்ட வகைமுறைகளின்படி அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அம்மாநில ஆளுநர் அனுப்பிய அறிக்கையை பெற்றதில் பேரிலோ அல்லது வேறு விதத்திலோ குடியரசுத் தலைவர் திருப்தியுற்றால் அவர் அந்த மாநிலத்தின் நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தலான்னு சொல்கிறாங்க. அடுத்தது சுதந்திரமான அரசியலமைப்புகள். இந்திய அரசியலமைப்பு சட்டமியற்றும் துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை அமைப்புகளை மட்டும் வரையறுக்காமல் சுதந்திரமாக இயங்கக்கூடிய அரசியலமைப்பு நிறுவனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய அமைப்புகள் மக்களாட்சியின் மாண்புகளை நிலைநாட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்டன. அவைகள்லாம் எது அப்படின்னா தேர்தல் ஆணையம், 2 இந்திய அரசு தலைமை கணக்காயர் மற்றும் தணிக்கைத்துறை தலைவர். அடுத்து 3 அடுக்கு அரசாங்க முறை. 73வது மற்றும் 74வது இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் 3வது அடுக்கில் தான் உள்ளாட்சி அமைப்புகளின் அமைப்பு, அதிகாரம், பணிகள் ஆகியவற்றை வரையறை செய்தன. எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி அப்படின்னா 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் தான் இதன்படி செய்திருக்காங்க.
இது உலகின் வேறெந்த அரசியலமைப்பிலும் காணப்படாத ஒன்றாக மூன்றடுக்கு அரசாங்க முறையை நம்ம இந்திய அரசாங்கம் பெற்றிருக்கிறது. இதனால் இந்திய அரசியலமைப்பு ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கம் மற்றும் உள்ளாட்சி அரசாங்கம் என்ற மூன்றடுக்கு அரசாங்கமாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது இந்திய அரசியலமைப்பு ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கம் மற்றும் உள்ளாட்சி அரசாங்கம், இதுதான் மூன்றடுக்கு முறை. இந்த முறையை தான் அரசாங்கமாக நம்ம இந்திய அரசாங்க முறை உள்ளதுன்னு சொல்கிறாங்க. தேசிய கொடியானது பாக்ஸில் 1947ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் நாள் தான் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நன்றி, வணக்கம்.